ஆண்டு இடைத்தேர்தலானது தற்பொழுது சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது என்றுதான் கூற வேண்டும். ஜூலை 10ஆம் தேதி தேர்தலானது நடைபெறும் என தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்ட சூழ்நிலையில் இருந்தே தற்பொழுது வரை அங்கு களம் காண அனைவருமே போட்டியிட்டு வருகிறார்கள். அது மட்டுமல்லாது திமுக, நாம் தமிழர் கட்சி என தற்பொழுது இருவருமே தங்களது வேட்பாளர்கள் யார் என அறிவித்து விட்டார்கள். மீதி எந்த ஒரு கட்சியும் தங்களது வேட்பாளர் இவர்தான் என அறிவிக்கவில்லை. குறிப்பாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அபிநயா இந்த ஒரு வேட்பாளராக நிற்பார் என கூறியுள்ளார். அது மட்டுமல்லாது அபிநயா மருத்துவரும் கூட. ஜூலை 10ஆம் தேதி தேர்தலானது நடைபெறவிருக்கும் சூழ்நிலையில் 13ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை இருக்கும் என்றும் தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவர் அபிநயா இங்கு வேட்பாளராக களமிறக்கப்பட்ட இந்த ஒரு செய்தி மகிழ்ச்சியானதாகவே தற்பொழுது நாம் தமிழர் தொண்டர்களிடையே பார்க்கப்பட்டது.